தாவேகா தரப்புல தொடர்ந்து ஒரு பொய்ய பரப்பிட்டு இருக்காங்க. 3 மணி நேரத்துல எப்படி 30 போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க? இரவோடு இரவா எப்படி போஸ்ட்மார்ட்டம் முடிச்சு பாடிஸ ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க? அப்படிங்கிற கேள்விகள தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல பரப்பிட்டு இருக்காங்க. இதற்கு தெளிவாக டாக்டர் ஹபீசுல்லா பதில் அளிச்சிருக்கிறாரு. பாருங்க. தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து பல அவதூறுகளை கரூர் ஸ்டாம்பீடுக்கு அப்புறம் பரப்பிக்கிட்டே இருக்காங்க. இதுல பல விஷயத்துக்கு நம்ம வந்து பதில் கொடுத்துட்டோம். இருந்தாலும் தொடர்ந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் சம்பந்தமான வதந்திகளை பரப்பிக்கிட்டே இருக்காங்க. அதுல ஒண்ணு, அவர்களுடைய வழக்கறிஞர் அவரே வந்து சொல்ற நைட் நேரத்துல எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியும் அப்படின்னு. ஆனா நைட் நேரத்துல சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் அங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ இல்ல அவசர நிலையோ இருந்தா மாவட்ட நிர்வாகத்துடைய அனுமதியோடு நைட் நேரத்துல போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம் அப்படின்றத தெளிவா விளக்கியாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த கதை என்ன வராங்கன்னா, 41 பேரை எப்படி இவங்க 4 மணி நேரத்துல போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க, இல்ல 30 பேரை எப்படி 3 மணி நேரத்துல போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிற மாதிரி ஒரு பொய்ய பரப்புறாங்க. அதுல என்ன உண்மைனா, 3 மணி நேரத்துல 30 போஸ்ட்மார்ட்டம் நடக்கல, 4 மணி நேரத்துல 40 போஸ்ட்மார்ட்டம் நடக்கல, இதுதான் உண்மை. ஆனா இதை திரும்ப திரும்ப பரப்புறது மூலமாக அவசர அவசரமாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணது தமிழ்நாடு அரசு. அப்ப ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு ஒரு பொய்ய மனசுல விதைக்கக்கூடிய ஒரு வேலை செய்யறாங்க. உண்மையிலேயே திரும்பவும் சொல்றேன், 4 மணி நேரத்துல போஸ்ட்மார்ட்டம் முடியவில்லை. தொடங்கிச்சானா தொடங்கிடுச்சு. எப்பயும் ஒரு போஸ்ட்மார்ட்டம் எப்படி நடக்கும், எவ்வளவு நேரத்துல நடக்கும் அப்படின்னா அதிகபட்சமாக 1 மணி நேரம். இது வந்து ப்ராபபிள் காஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு 1 மணி நேரத்துல போஸ்ட்மார்ட்டம் நடத்தி முடிச்சிருவாங்க. அப்ப இந்த கரூர் சம்பவத்துல இறந்தது 41 பேர். அங்க இருந்தது 2 டேபிள்னு கூட வச்சுக்கோங்க. இப்ப தகவலின்படி 2 டேபிள்ஸ்ன்றாங்க. அங்க இருந்தது 16 டாக்டர் கொண்ட டீம். ஓகே, அப்ப கரூர் சம்பவம் எப்ப நடக்குது? சாட்டர்டே, சனிக்கிழமை ஈவினிங் 7:30 மணிக்கு நடக்குது. 7:30 மணிக்கு ஈவினிங் நடக்குது. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் வந்துடுறாங்க. அன்னைக்கு நைட்டு போஸ்ட்மார்ட்டம் தொடங்கப்படுகிறது. முடிக்கிற நேரம் வந்து நைட்டு கிடையாது. இவங்க சொல்ற மாதிரி 3 மணி நேரத்துல முடிஞ்சிருந்தா, 4 மணி நேரத்துல முடிஞ்சிருந்தா நைட்டு 12 மணிக்கு தொடங்கி விடிய காலையில 4 மணிக்கு 41 பாடிக்கும் போஸ்ட்மார்ட்டம் நடந்திருக்கணும். அப்படி நடந்தாதான் 4 மணி நேரத்துல முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஆனா போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்ச நேரம், அந்த 41வது அந்த பாடிக்கு போஸ்ட்மார்ட்டம் நடந்த நேரம் என்பது அடுத்த நாள் சாயங்காலம் 4 மணி. கடைசி ஹேண்ட் ஓவர் ஆஃப் பாடி நடக்கிறது அடுத்த நாள் 3 இருந்து 5 மணிக்குள்ளதான் அந்த ஹேண்டிங் ஓவர் நடக்குது. அப்ப என்னன்னா, சனிக்கிழமை 7:30 மணிக்கு சாயங்காலம் 7:30 PM நடந்த இன்சிடென்ட்டுக்கு கடைசியா போஸ்ட்மார்ட்டம் நடக்கிறது அடுத்த நாள் சாயங்காலம் 4 மணின்னு வச்சுப்போமே. அப்ப கிட்டத்தட்ட 20 மணி நேரத்துக்கு நடந்திருக்கிறது போஸ்ட்மார்ட்டமுக்கான ப்ராசஸ். 20 மணி நேரம். சரி, ஒரு 4 மணி நேரம் தள்ளி ஆரம்பிச்சிருந்தாலும் 16 மணி நேரம் நடந்திருக்கிறது 41 பாடிகளுக்கான போஸ்ட்மார்ட்டம். அவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டு தான் கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த உண்மையை கூட புரிஞ்சுக்காம இவங்க தொடர்ந்து 4 மணி நேரத்துல நடந்துச்சுன்னு சொல்றது இவ்வளவு பெரிய பொய். அதனாலதான் தாவேகா பணத்தின் மீது அரசியல் செய்யுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து நாங்க வச்சுக்கிட்டே இருக்கோம். வதந்திகளை நம்பாதீங்க. தமிழ்நாடு அரசு சரியா செஞ்சிருக்கு. இந்த மாதிரி பொய்யை பரப்பி கொண்டிருக்கக்கூடிய, அதுவும் இந்த மாதிரி சென்சிட்டிவான